தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருகிறார் ராஜகணபதி. பிள்ளையாரையோ அனுமானையோ வழிபட்டால் சனீஸ்வரன் மற்றும் நவகிரகங்கள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பது ஒரு ஐதீகம். கணபதி உடலில் நவகிரகம் புதிந்த படங்களை நாம் அன்றாடம் காண்கிறோம். இதன் உண்மை தத்துவம் என்ன என்று இங்கே நாம் சிந்திப்போம். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ளது ராஜகணபதி ஆலயம். 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கூறுகிறார்கள். இவ்விடத்திற்கு படையெடுத்த ஒரு சீன அரசன் வெற்றி பெற்றானாம். பௌத்தர்கள் மற்றும் சீனர்கள் கணபதியை வணங்குவார்கள். தன்னுடைய வெற்றியின் நினைவாக மன ஈடுபாடாக இந்த கணபதியை இந்த கோவிலை ஸ்தாபித்து வழிபட்டான். இந்த கணபதியின் வயிற்றில் 9 சுழிகள் உள்ளன. அவைகளை நவகிரக ரூபங்கள் என்கின்றனர். நூதன அதிசய உருவம். இதற்கும் ஒரு சம்பவத்தை கூறுகின்றனர். சந்திர கணபதி லீலை நமக்கெல்லாம் தெரிந்த கதையே. இதை இங்கே வேறு விதமாக கூறுகிறார்கள். கணபதியை பார்த்து சந்திரன் கேலியாக சிரித்ததால் சந்திரனை விழுங்கிவிட்டார். சந்திரனுக்கு சிபாரிசு செய்ய வந்த சூரியனையும் பின்பு மீதி கிரகங்களையும் விழுங்கிவிட்டார் கணபதி. சூரிய சந்திரர்கள் அற்று உலகமே இருள்மயமாக இருந்தது. எவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சூன்யமாயிற்று. ஒரே குழப்பம், கவலை, பயம். தேவர்கள் நடுநடுங்கி கணபதியை நாடி துதித்து வேண்டினர். அவரும் கோபம் தணிந்து மனம் குளிர்ந்து விழுங்கின நவகிரகங்களை எல்லாம் கக்கினாராம். நவகிரகங்கள் வயிற்றில் இருந்ததற்கே சுழியல் என்கின்றனர். ஆக இந்த ராஜ கணபதியை துதித்து வணங்கிட நவகிரக தாக்குதல்களிடமிருந்து நாம் விடை பெறலாம். தொடர்பவர் அரசமர முந்தி விநாயகர். அரச மரத்தடியிலும் குளம், நதிகளின் ஸ்நானகட்ட துறையின் அருகில் கணபதியை காண்பது அதிசயமே அல்ல. ஸ்நானம் செய்ய வருபவர்கள் ஸ்நானம் செய்து ஒரு சொம்பு அல்லது குடத்தில் நீர் கொணர்ந்து கணபதியின் மேல் இட்டு அருகில் இருக்கும் அருகம்பூ அல்லது எந்த இலையையோ பூவையோ கிடைத்ததை அணிவித்து வணங்குவர். கணபதி பிரம்மச்சாரி. இதற்கும் ஒரு காரணம் கூறுவார்கள். தாயான பார்வதி விநாயகரை திருமணம் முடிக்க வற்புறுத்தினார். ஆனால் அவர்தான் பார்வதி நந்தனனாயிற்றே. ஆற்றங்கரையில் வரும் கன்னியா பெண்களில் எவரையேனும் மணக்க பார்க்கிறாராம். ஒவ்வொருவரும் அவருக்கு அன்னையாகவே தோற்றம் தர அவர் மனம் புரியவில்லையாம். அரசமரமே பிரம்மா விஷ்ணு சிவரூபம். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவரூபாய விருக்ஷராஜாயத்தே நமக என்பது துதி. அமாவாசை திங்கட்கிழமையில் இருந்தால் 108 பிரதட்சிணம் அரச மரத்தை சுற்றி வர கேட்டதை பெறலாம். அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மனும் நடுவில் விஷ்ணுவும் மேலே சிவனென விளங்கும் ராஜ அரசனுக்கு வணக்கம். பிரம்ம தத்துவத்தில் கணபதியும் பிரம்ம விஷ்ணு சிவ ஒன்றிய அவதாரம்தானே. கோவை மாவட்டம் புனியகுளம் என்னும் ஊரில் 1998 வருடம் 19 அடி உயரம், 11 அடி அகலம், 190 டன் எடையுடைய விஸ்வரூப விநாயகரை ஸ்தாபித்துள்ளனர். ஆசியாவிலேயே மிக பெரிய விநாயகர் என்கின்றனர். வலம்புரி விநாயகர் கலசம் ஏந்தி காட்சி தருகிறார். விநாயகி என்று சுசீந்திரத்தில் இவரை பெண் தேவி உருவமாக காணலாம். புடவையையே சாத்துவார்கள். இந்த கணபதியை பார்த்தாலோ வலதுபுறம் ஆணாகவும் இடதுபுறம் பெண்ணாகவும் காட்சி தருகிறார். அரைஞானாக வாசுகி, காலில் தாமரை சக்கரம். இந்த பிரம்மாண்ட விநாயகரை அன்புடன் ஆழ்ந்து துதித்தால் பக்தர்களின் வேண்டுதல்களை முந்தி அளிக்கும் விநாயகர்.
தொடர்ந்து நம்முடன் பயணிக்கும் கணபதி காஞ்சி சங்கரமட விளக்கு பிள்ளையார். காஞ்சி காமகோட்டி சங்கர மடத்தில் ஆதிசங்கரர் மண்டபத்து வாசலில் ஒரு பிள்ளையாரை காணலாம். அதன் முன் தினமும் நெய்விளக்கு ஏற்றப்படுகிறது. காஞ்சி மகா பெரியவாள் ஒரு சமயம் மடத்திற்கு பின்புறம் ஒரு கல்லின் மேல் அமர்ந்து ஆசி கூறிக்கொண்டிருந்தார். உட்காரும் பொழுது ஒரு விதமான நெருடல் தோன்றியது. கல் சாதாரணமாக பொழித்திராமல் எழுத்துக்கள் ஏதாயிலும் இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது. உபன்யாசம் முடிந்து கல் மீது சுண்ணாம்பு தடவி கல்வெட்டு நிபுணர்களை அழைத்து பார்க்க அது ஒரு சோழகால கல்வெட்டு. தமிழ் எழுத்துக்கள் தெளிவாக தெரிந்ததாம். கணபதியும் தெரியவே ஸ்தாபிக்கப்பட்டது. சைவ வேளாள சிவபக்தர் ஒருவர் அந்த பிள்ளையாருக்கு நெய் தீபம் ஏற்றி கைங்கரியம் செய்ததும் அந்த தொண்டு தொடர்ந்து நடைபெற சில வீடுகளையும் தானமாக ஈந்தாராம். இதனை உணர்ந்த மகா பெரியவர் சென்னையில் வசிக்கும் சில அடியார்கள் மற்றும் தனவான்களை அழைத்து இந்த கைங்கரியம் தொடர்ந்து நடைபெற டெஸ்ட் ஏற்படுத்தினாராம். அடுத்த தடவை நாம் மடத்திற்கு போனால் இந்த பிள்ளையாரை தரிசித்து அருள் பெறுவோம். தொடர்ந்து பயணிக்கும் பிள்ளையார் வளரும் சாலை பிள்ளையார். விக்கிரகம் வளருமா என்ற சந்தேகம் வருவது சகஜம். உயிர் உள்ளதே வளரும். மனிதன் வளர்கிறான். மிருகங்கள், மரங்கள், செடி கொடிகள் வளர்கின்றன. கல் வளருமா என்பதே கேள்வி. சில கோவில்களில் கல் விக்கிரகம் வளர்வதாயும் அதனை தடுக்க தலைமேல் ஆழமாக ஆணி அடிக்கின்றனர், ஈயம் ஊற்றுகின்றனர் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். தேனி மாவட்டத்தில் பொம்மையகவுண்டன்பட்டி என்கிற கிராமத்தில் தேனி பெரியகுளம் சாலை ஓரமாக ஒரு பிள்ளையார் குடிகொண்டுள்ளார். 400 வருடங்களுக்கு முன்பு கணபதி பக்தர் ஒருவருக்கு அசரீரியாக ஒரு உத்தரவு வந்தது. அதன் பிறகு எழுப்பப்பட்ட பிள்ளையார்தான் இங்கு இருப்பவர். இவர் இங்கு வாழும் மக்களுக்கு மிகவும் வரப்பிரசாதி. ஆழ்ந்து வணங்கிட நன்மைகள் வளர்கின்றனவாம். எல்லா விதமான சத்காரியங்களும் கல்யாண விழாக்களும் இந்த பிள்ளையாரை வழிபட்ட பின்பே இங்கே நடத்துகிறார்கள். சாலை ஓரமாக இருப்பதால் சாலையில் போகும் எல்லா வண்டி ஓட்டுநர்களும் இங்கே நிறுத்தி கணபதியை வழிபட்டே செல்கிறார்கள். இந்த கணபதி அருளால் வண்டி ஆக்சிடென்ட் இல்லை என்றும், இருந்தாலும் சேதம் வெகு சிறியதே என்கின்றனர். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த விநாயகர் வருடா வருடம் வளர்கிறார். வருட உயரக்கணக்கு உள்ளதா என்பது தெரியவில்லை. தொடர்கிறார் எதிர்கொள் கணபதி. கணபதி எவ்விடத்தில் அமர்ந்துள்ளாரோ அதற்கேற்ப கணபதியின் பெயர் அமைகிறது. தலைவாயிலின் தென்புறம் இருப்பவர் துவார கணபதி. கொடிமரம் அருகில் இருப்பவர் கம்பத்தடி கணபதி. கன்னிமூலையில் இருப்பவர் கன்னிமூல கணபதி. அதேபோல் எதிர்கொள் கணபதி, அதாவது வரவேற்பவர் எனலாம். சிவன் கர்ப்ப கிரகத்தில் கிழக்கு நோக்கி இருக்க தலைவாயில் தெற்கு நோக்கி இருக்கும். இத்தகைய கோவில்களில் கோவிலில் நுழைந்ததும் மதில் ஓரமாய் வாயிலை நோக்கி ஓர் கணபதியை பிரதிஷ்டை செய்வார்கள். இந்த கணபதியை தரிசனம் செய்த பிறகே மற்ற தெய்வ உருவங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நியதி. கோவிலுக்கு வருபவரை எதிர்கொண்டு அழைத்து வருக, தரிசனம் பெருக, அருள் பெருக என்று கூறுவது போல் அமைந்திருப்பதால் இந்த கணபதிக்கு எதிர்கொள் கணபதி என பெயர். அந்த கணபதியை கோவில் தரிசனம் செய்து விடைபெறும் போதும் நாம் வணங்க வேண்டும். சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் கிழக்கு வாயிலுக்கு எதிரான நர்த்தன கணபதி ஆடிக்கொண்டு நம்மை சந்தோஷமாய் வரவேற்கின்ற கோலம். திருமழிசை ஒத்தாண்டேஸ்வரர் ஆலய தேவராஜ கணபதி, திருமுல்லை வாயில் மாசிலாமணி ஆலயத்தில் முல்லைவன கணபதி, இவர்களையெல்லாம் எதிர்கொள் கணபதி என போற்றுவர். நிறைவாக வருபவர் விருச்சிக பிள்ளையார். மயிலாடுதுறை அருகே உள்ள ஆடுதுறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அம்மன்குடி கிராமம் உள்ளது.
இங்குள்ள கோவிலில் சிவனை ஐராவத யானை வழிபட்டதாம். இந்த கோவிலில் உள்ள பிள்ளையார் உருவில் விருச்சிகம், அதாவது தேள் போன்று இருப்பார். வரிவரியான கோடுகள். ஆக அவர் விருச்சிக பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த கணபதியை வணங்கிட அவர்களது துன்பங்கள் துயரங்களில் இருந்து விடுபட்டு சுகமடைகிறார்கள். தேள் கொட்டினால் வலி மிக மிக அதிகம், பொறுக்க முடியாது. விருச்சிக ராசிக்காரர்களை கண்டாலே மற்றவர்கள் பயப்படுவார்கள், ஒதுங்கி நிற்பார்கள். அவர்களுக்கு கோபம் அதிகம். அவர்களுடைய வாக்கும் இதயத்தை புண்படுத்துவதாக இருக்கும். எல்லோரிடமும் சுமூகமாக பழக மாட்டார்கள் என்றும் கூறுவர். எனவே இந்த ராசிக்காரர்கள் இந்த பிள்ளையாரை துதித்து வணங்க நல்ல பலன் பெறுவர். முறையே நடப்பாய் முழுமூட நெஞ்சே, இறையேனும் வாடா இனிமேல் கரையுண்ட கண்டன் மகன், வேத காரணன் சக்தி மகன், தொண்டருக்கு உண்டு துணை என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் நான்மணியில் வெண்பாவை கூறி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நாளையும் நம் விநாயகப் பெருமானின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் ராஜகணபதி குறித்தும், அரசமர முந்தி விநாயகர் குறித்தும், காஞ்சி சங்கரமட விளக்கு பிள்ளையார் குறித்தும், வளரும் சாலை பிள்ளையார் பற்ற செய்தியையும், எதிர்கொள் கணபதி மற்றும் விருச்சிக பிள்ளையார் குறித்த செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.